வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு ஏரி குளங்களில் குளிக்க தடை. நல்ல நோக்கம்தான், நடைமுறைக்கு இது சாத்தியமா? இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போல மருத்துவர் செந்தில் குமரன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போது உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலான் இருக்கேன் ராமன். இப்போ பல்வேறு இடங்கள், அதாவது கேரளாவில் சபரிமலை போன்ற பகுதிகளில் அமீபா என்ற நோய் தாக்கம் இருப்பதாக அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி தேங்கி இருக்கிற நீர், அதே மாதிரி பல்வேறு நீர் நிலைப்பாடுகள் இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. இது ஒரு பொதுவாக பார்த்தா ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பொதுமக்கள் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த காலத்தில் ஒரு பாடல் உண்டு, இயற்கை தந்தை இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா. இதுபோல் நம்முடைய அரசாங்கம் பொதுவாக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அதிலிருந்து தான் அவங்க அடுத்த கட்ட ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு என்னென்ன பண்ண. இப்போ உதாரணம் பறவை காய்ச்சல். இந்த பறவை காய்ச்சல் ஒரு கேரளா மாதத்தில் டக்குன்னு தமிழ்நாட்டில் அலர்ட் சிக்கன் குனியா. ஆமாம், சிக்கன் குனியா மாதிரி எங்கே இருந்து அது வருதோ, இப்போ கொரோனா கூட எங்கே இருந்ததோ அதிலிருந்து அவங்க எங்கே போகிறாங்க, என்ன வரணும் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அதுக்கு இப்போ மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறாங்க. அதே போல் சபரிமலையில் இப்போ அந்த கேரளாவில் சபரிமலையில் அந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது அந்த மாதிரி அமீபியா, அதை குளிச்சு அந்த மாதிரி கிருமிகள் இது தொற்றுதாகி மூளையை பிரெயின் டியூமரை பாதிக்கும் போது உடலுக்கு ஆபத்தான போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கேரளாவில் இந்த மாதிரி நிறைய இறப்பு சம்பவம் நடந்ததுனால அது முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 6 ஏரி குளங்கள் இந்த மாதிரி குளிக்கிறதுல நீங்கள் எச்சரிக்கை கொடுங்க. அப்படி குளித்தாலும் கூட நீங்கள் மூக்கை பொத்திக்கிட்டு நீங்கள் குளிங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ சபரிமலையில் அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வரேன்னா, சபரிமலையில் பார்த்திங்கன்னா தண்ணிகள், ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை காடுகளை யாரும் அழிக்கல, மக்கள் தொகை கம்மி. அப்போ எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணாலும் அது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கும். அப்போ மக்கள் தொகை பெருக்கம் வனங்களை ஃபுல்லாக அழித்து இன்றைக்கி இதை குடியிருப்பு பகுதிகளாக்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குடைய பயன்பாடு, குப்பைகள் அதிகமாக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் குப்பைக்கு பஞ்சமே அந்த டம்பிங் பண்ணிக்கூட வரேன். ஏன்னா அன்னைக்கு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போனாங்க, இன்றைக்கி எல்லாமே பிளாஸ்டிக்கு சாப்பிட்றாங்க, தூக்கி அப்படி தூக்கி கடாசி தூக்கி போய்டுறது, பார்சலில் தூக்கி போட்டு சாப்பிட்டோமா தூக்கி போகிறது போகுது. அப்போ எல்லாமே எங்கே ஒரு இடத்துல பண்ணும்போது இன்றைக்கி இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா 6 ஏரி குளங்கள் தான் அந்த வேஸ்டேஜ் ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ வேஸ்டேஜ் ஸ்டோரேஜ் ஆகும்போது அங்குள்ள மீன்கள் கூட நிறைய இடங்களை செத்து மதிக்குது. ஆனால் மீன்கள் பல குளங்களில் தமிழ்நாட்டில் கூட பல குளங்களை செத்து மறந்தாலும் கூட அந்த மீன்வளத்துறை அந்த தண்ணியுடைய தன்மையை கண்டுபிடிச்சி இதில் என்ன பிரச்சனை இருக்குது, சமூக விரோதிகளை வேணால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா குளங்களில் மீன் வளர்க்கும் போது ஏலம் விடுவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை 3 வருடத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுவாங்க. அது பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையும் அந்த உள்ளாட்சி அமைப்பின் சேர்ந்து ஏலம் விடுவாங்க. அந்த மீன் அப்படி இறந்து போச்சுன்னா அது என்ன காரணம், ஒருவேளை யாரும் சமூக விரோதிகள் விஷம் கலந்துக்கிட்டாங்களா அல்லது தண்ணியினுடைய அந்த ஹீட்டினுடைய தாக்கமாக மாதிரி இருக்கான்னு சொல்லி அது ஒரு நிலைப்பாடு. இப்போ அந்த நிலைப்பாடில் பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி மக்கள் பொறுத்த வரைக்கும் யாரும் பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாத்தையும் அவேர்னஸ் போச்சு சார். அவங்க தேங்கி கிடக்கிற தண்ணியில் யாரும் பெருசாக ஒன்றும் குளிக்க போகிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் கழுவாங்க, குளத்துலாம் கழுவாங்க, மாடுகள் கழுவாங்க. நெடுஞ்சாலைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குளங்கள் இருக்கும். அந்த குளங்கள் லாரிக்காரங்க செட்டு அங்கே நிறுத்திட்டு வண்டிகளெல்லாம் காரை கழுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரையோரம் மலை ஜலம் கழிக்கக்கூடிய இடத்துல நம்ம நிறைய இடத்துல இன்றைக்கும் நடந்துருக்குது. எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய குளங்கள் ஹைவேஸில் அந்த மாதிரி இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் அதில் விழிப்புணர்வு இருந்தாலும் கூட என்னென்னா இன்றைக்கி 75% தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 75% மக்கள் யாரும் குளத்தில் குளிக்க போகிறது கிடையாது. அந்த குளத்து காலங்கள் முடிஞ்ச வந்த பிறகு நாளி கிணறு ஆழி கிணறுன்னு கிணறு தோன்றுறாங்க. அப்போ பஞ்சாயத்து பொருளில் பொது கிணறு தோன்றுறாங்க. ஊர் மக்கள் பொது கிணறு, இப்போ கிணறுக்கும் வேலை இல்லை, எல்லாம் போர். நிலத்தடி நீருடைய அந்த தன்மையை பொறுத்து 500 அடி 1000 அடி போரை போட்டு வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு போயிருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் நம்ம. டாக்டர், இப்போ கேரளா போன்ற மாநிலங்களில் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அமீபான்ற விஷயம் மூளையில் போய் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லிட்டு அதை தொடர்ந்து தமிழகத்திலும் இந்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மக்களுக்கான நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லை, இந்த அமீபாவால் தாக்கப்பட்டால் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும், மக்கள் எப்படி இதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும்?
இது வந்து கண்டிப்பாக வந்து இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா, இந்த அமீபா வந்து ஒரு நம்மளோட மூளைய வந்து இதோட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு கூட இதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஒரு பேர் இருக்கு. காரணம் என்னன்னா, இது வந்து நேரா வந்து நம்ம மூளைக்கு போற நரம்பு எல்லாத்தையுமே இது வந்து டேமேஜ் பண்ணும். அவங்கள வந்து கடைசியில வந்து கோமாக்கு கொண்டு போயிட்டு ஆளே இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இதுல ரொம்ப அதிகம்ன்றதுனால தான் வந்து அரசாங்கம் இந்த இத கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கிறது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த வாட்டர் எல்லாமே வந்து கன்டாமினேஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதோட காஸ் வந்து ரூட் காஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கண்டுபிடிக்கணும். இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கேரளாலயும் வந்து இந்த அமீபியாஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதோட கன்டாமினேஷன். அது வந்து எந்த இதனால கன்டாமினேஷன்? ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னால ஒரு கன்டாமினேஷன் ஆகுதா? இல்லாட்டி வந்து நம்ம அதிகமா வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால, இந்த மாரி விஷயங்கள்ல இந்த கன்டாமினேஷன் வருதான்றத ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியரான ஒரு ஒரு பிக்சர் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் இதுல இருந்து நம்ம வந்து ரூட் காஸ் வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா இது வந்து மக்கள் வந்து எல்லாருமே ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஏரியிலயோ இப்ப எங்க ஊருக்கே நாங்க போனாலுமே அந்த ஏரியில வந்து இப்ப எங்க பசங்க எல்லாருமே வந்து அதுல விளையாடுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. சோ இத வந்து நம்ம வந்து இந்த இது வந்து டெம்பரரியா தான் இத வந்து நம்ம பேனா இது பண்ண முடியுமே தவிர, பட் ஆனா இது இதுக்கான ஆராய்ச்சிய நம்ம வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு டிசீஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான பிரிவென்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட காஸ் அது பெஸ்டிசைடா இருக்கலாமா? இல்லாட்டி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டா இருக்கலாமா? இல்ல அந்த வாட்டர்ல என்ன மிக்ஸ் ஆயி அதிகமா இதோட இது வந்து கொண்டு வந்திருக்குன்றத நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து இத பத்தி இது பண்ண முடியுமே. ஆராய்ச்சிக்கு பண்ண முடியும். ஏன்னா, அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் அத பத்தி இதோட எக்ஸாக்ட் இத பத்தி நம்ம சொல்றதுக்கு. இல்ல டாக்டர், இப்போ வந்து இந்த பாதிப்பு கேரளால ஏற்பட்டிருக்கு. அது வந்து அதன் தொடர்ச்சியாக பல உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்குன்ல புள்ளிவிவரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம ஆரம்ப கட்டம்னு சொன்னாலும் கூட, இது நம்ம வந்து தற்காப்பு என்ன வகையான செயல்பாடுகள் தான் அரசு இது குடுத்துருக்காங்க. தற்காப்புக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தற்காப்புக்கு எப்படியெல்லாம் பொதுமக்கள் தற்காப்பு ஒருவேள நம்ம குளிக்கவே வேண்டாமா? இல்ல அந்த இடத்துல போனா இப்போ குளோரின் போட்டாங்கன்னா கூட, குளோரினோட பெர்சன்டேஜ் வந்து இந்த லெவல்ல இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அவங்க சுகாதாரத்துறையே சொல்றாங்க. ஸோ குளோரின் போன்ற விஷயங்கள்லாம் சரியான முறையில கலந்த இடத்துல போலாமா? ஏன்னா, இப்ப அது மட்டும் இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பல பிரைவேட் ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் இருக்கு சிட்டிக்குள்ள. இந்த சென்னை மட்டும் இல்ல, பல்வேறு நகர்லயும் பல பிரைவேட் ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அங்கலாம் பார்த்தீங்கன்னா, குளோரின் ஸ்மெல்லு, அந்த குளோரின் லிக்விட் அதெல்லாம் கலக்குறாங்க. ஸோ பட் போய் அங்க குளிக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல இது மாரி ஆபத்துகள் ஏற்படுமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு ப்ராப்பரா வந்து இப்ப அவங்க கவர்ன்மெண்ட் வந்து குடுத்திருக்க கைட்லைன்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா வந்து குளோரின் வந்து கரெக்ட்டா வந்து அத மெயின்டெயின் பண்ணுங்க. ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுங்க. எப்படி நம்ம வந்து ஒரு கோவிட் டைம்ல, ஒரு கொரோனா டைம்ல நம்ம வந்து ஒரு மாஸ்க் அணிவிச்சு நம்ம வந்து வெளிய போனாலும் ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணி, இப்ப 100 பேர் போற இடத்துல நம்ம 50 பேர அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த மாரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறது தான் இதுல வந்து ஒரே ஆப்ஷன். நம்ம வந்து வேற இத தாண்டி வந்து அங்க பக்கத்துல போனாலே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வராது. நம்ம அந்த தண்ணிய யூஸ் பண்றது இப்ப 50 பேர் யூஸ் பண்ற இடத்துல 100 பேர் யூஸ் பண்றாங்க. ஒரு 200 பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதோட குளோரினேஷன் எல்லாமே வந்து கம்மியாகும். சோ அத வந்து ப்ராப்பரா ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்றாங்களா, அத நெக்ஸ்ட் டேவே வந்து ஃபுல்லா அத குளோரினேஷன் பண்ணி, திருப்பி அத ரீயூஸ் பண்றதுக்கு ஒரு நாள் கேப் விட்டு, நம்ம எப்படி கோவிட் டைம்ல ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றோமோ, அதே மாரி தான் நம்ம இதுல பண்ணி, இதுலருந்து நம்ம வெளிய வர முடியும். கண்டிப்பா. இப்ப ராமன் சார், இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்று வரை அந்த நிலையில் இருக்குது. பல குளங்கள், கோயில் குளங்கள், பல ஏரிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆகாய தாமரை அதோட அ வ வளர்ப்பு வளர்ந்திருக்கும். எல்லா இடத்துலயும் அது வளர்ந்திருக்கும் அது. அதை வந்து நம்ம வந்து எந்த வகையிலும் வந்து நம்ம அகற்ற முடியாது. அகற்ற வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாரி செடிகள்ல கூட இது மாரி கிருமிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துல இல்லாத விட இப்ப புது நோய்கள் வந்து எதிர்ப்பு சக்தி குறைய வந்துட்டு இருக்கனால, ஸோ இது மாரி நிகழ்வும் ஏற்படுது இல்லையா? இல்ல நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இதுல கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா பொதுமக்கள் வீட்லருந்து குடும்பமா பார்த்தீங்கன்னா, எல்லா சமையல்லாம் பண்ணி சாயங்காலம் 4 மணிக்கு துணி எல்லாம் எடுத்து பக்கெட்ட எடுத்துட்டு போய் குளத்துல உள்ள கல்படியில இருந்து துணி நனைச்சு காயெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. சோப்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு அங்க தான் வருவாங்க. ஸோ அன்னைக்கு உள்ள காலத்துல பாசி கடல் நீங்க சொன்ன ஆகாய தாமரை வந்தா கூட, அந்த குளிக்கிறவங்களே நீந்தி அதெல்லாம் தூக்கி கரையில தூக்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு 75% தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 75% மக்கள் குளத்தை போறது இல்லை, விவசாயமும் கிடையாது. ம். அன்னைக்கு வந்து குளத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், டேம்லேருந்து தண்ணி வரும். அந்த டேம் தண்ணியை வந்து ஆற்று வழியாக வந்து குளத்துக்குள்ள வரும்போது அந்த குளத்துல இருந்து 4-5 சைடில் மடை வச்சுருப்பாங்க தண்ணி வயலுக்கு பாய்ச்சதுக்காக. இப்போ வயல் நிலையம் ஃபுல்லாக வீட்டு மனைகளை ஆச்சு. வீட்டு மனைகள் இருந்து மட்டும் தென்னை மரம் ஆக்கிட்டான் நட்டுட்டான். நெல் நட்ட இடத்தை தென்னை மரமும் வாழை மரம் நட்டுக்கும் போது தண்ணி இப்போ உபயோகம் தேவை கிடையாது. இப்போ
அப்போ தண்ணி தேவை இல்லாம்போது மக்களும் குளிக்க போகிறது கிடையாது, ஆடு மாடுகளும் இப்போ எங்கேயும் பெருசாக வளர்க்குறது கிடையாது. அப்போ ஆடு மாடு குளிக்க போகும்போது அவங்க குளிக்கிறவங்களும் வந்து நீச்சல் அடிக்கிறதுனால பாசியில் வந்து ஸோ எல்லா குளத்திலுமே தமிழகத்தில் 65% குளங்களில் ஆகாய தாமரை படிந்து கிடக்கின்றன. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுப்பணித்துறையின் மூலமாக வாட்டர் ரிசார்ட்னு சொல்லுவாங்களே பாருங்கள், வாட்டர் சோர்ஸ் செக்ஷன், அதாவது நீர்வளத்துறை, அதில் இப்போ 2 முறை தான் அரசாங்கம் 2ஆக பிரிச்சுட்டாங்க. நீர்வளத்துறை தான் இதெல்லாம் பார்க்கணும். பொதுப்பணித்துறை கரை எங்கே இடிஞ்சிருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சி கல்படியெல்லாம் கெட்டி எடுத்து அந்த மக்களும் மாடு ஆடுகளும் குளிக்கிறதுக்கான கட்டமைப்பை உருவாக்கணும். நீர்வளத்துறை நிலங்கள் தண்ணியில் எங்கெங்கே தேங்கிறீங்க என்னென்ன தூர்வாரினாங்களே எல்லாம் கண்டுபிடிக்கிறது. இப்போ எதுவுமே கிடையாது. பொதுப்பணித்துறை 6 ஏரி குளங்களை வைத்து ஒரு ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி போலி பில்லை போட்டு கொள்ளடிச்சிட்டு போகிறாங்களே தவிர்த்து அந்த குளங்களை பராமரிப்பே கிடையாது. நீங்கள் பராமரிக்க கூட வேண்டாம், அங்கே பக்கத்தில் இருக்க அந்த விவசாயிகள்கிட்ட சொன்னால் கூட அவங்களே எல்லாம் ஃப்ரீயாக பார்த்துடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவையான டீசலுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாலே போதும், அதுவும் இவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ ஆகாய தாமரை பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை வளர்ந்த எப்படி கருவேல மரம் மண்ணத்து நிலத்தினுடைய தண்ணியை டோட்டலாகவே இழுத்தெடுக்குதோ அதே போல் ஆகாய தாமரையினால் அந்த முழுக்க தண்ணியை உறிஞ்செடுக்க வந்து கிருமி நாசினி எதிர்ப்பு மனித சமூகத்துக்கு எதிர்ப்பான எதிர்நிலையில் உள்ள பூச்சிகளையும் அந்த வண்டு குளவி இது போன்றதுக்கு தேங்கி கூடக்கூடிய சங்கமமான ஒரு நிலைப்பாடு உருவாகின்ற போது அதன் மூலமும் வருகின்றது. ஆனால் இதை பற்றி யாரும் ஏன்னா இது சம்பந்தமாக துறை சார்ந்தது யாரும் அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதில் இருந்தால் ஐயோ இப்படி ஆகிப்போச்சா உடனே சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கம் சுகாதாரத்துறை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு. தனியார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 99% பக்கா பண்ணுறாங்க. மோட்டரேஜ்னா வரதெல்லாம் விஐபிலாம் வராங்க. அங்கே தனியார் குளத்தில் நீங்களும் நானும் அங்கே போக முடியாது. தனியார் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள நீச்சல் குளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேளிக்கை ரேஞ்சான பல செல்வந்தர்கள் தான் அங்கே போய் என்ன பண்ணணும், அக்னி நட்சத்திரத்தில் வந்து சொல்லுவாங்க பாருங்கள், நின்று கோரி நீ வரணும் வரணும் இசைத்திட நின்னை கோரி நீ வரணும், அந்த மாதிரி கேளிக்கையான நிலைப்பாடு அங்கே வராங்களே தவிர சாமானிய மக்கள் அங்கே போகிற கிடையாது. ஸோ ப்ரைவேட் நீச்சல் கூட நம்ம சாமானிய மக்கள் போக முடியாது. அப்போ அவர்களுக்கு 6 ஏரி குளங்கள் தான் அங்கே பண்ணாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு நிறைய சங்கம்னா குளிப்பது பயன்பாடு கிடையாது. எந்த குளத்தில் யாரும் பயன்பாட்டை பண்ணுற கிடையாது. அந்த பயன்பாட்டை இப்போ அதனால தான் அரசு இப்போ ஹெல்த்து சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்கேன்னா உடனடியாக தமிழகத்தில் உள்ள 6 ஏரி குளங்களை ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அதை ஆய்வு செய்து அந்த தண்ணியினுடைய குளோரின் கெப்பாசிட்டியை ஆய்வறிக்கை செய்து சுகாதாரத்துறை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம். காரணம் என்னன்னா கேரளாவில் இந்த மாதிரி இன்னைக்கு பம்பை நதியில் அடிக்கடி இந்த சொல்கிறாங்க குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னா கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி என்று சொல்லுவாங்க. ஆகவே பம்பா நதி என்பது அந்த குளிச்சாலே கங்கைக்கு நிகரான ஒரு நிலைப்படுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு 1000 பேர் வர இடத்துல 1,00,000 பேர் வந்து குளிச்சுட்டு தான் தண்ணி எங்கே தாங்கும் சார்? அந்த தண்ணிக்கு முழுக்க அந்த அழுக்கு ஊறி கிருமி நாசினி வந்து பிரச்சனைகள் மனித ஒரு சமூகத்துக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஆகவே தான் கேரளா மாநிலத்தில் இந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கும்போது இதில் வந்து என்னென்னா அதை உள்ளாட்சித்துறையை முடுக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து குளங்கள் ஏரியில் கண்டு தண்ணியுடைய கெப்பாசிட்டி என்ன, அதோடைய குளோரின் தன்மை என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர்த்து இதில் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிராமப்புறங்களில் இன்றைக்கி சில இளைஞர்கள் குளிக்கிறதும் செய்கிறாங்க, மாடுகளும் செய்கிறாங்க. ஆனால் பழையது போல் பயன்பாட்டுக்கு இல்லை. இதை அரசாங்கம் தான் ஊக்குவிக்கணும். இதை வந்து கண்டிப்பாக சார். குமரன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீர்நிலை என்பது குறிப்பாக இந்தியாவை விட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பல இடங்களில் தேவிப்பட்டினம்னு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போர்டே போட்டிருக்காங்க, தயவுசெய்து துணிகளை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி திருநள்ளாறு அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்க குளத்தில் வந்து மக்கள் வந்து பழைய துணியெல்லாம் அதை போட்டு அந்த நீர்நிலையே பாதிக்கப்படுது. சபரிமலை சார் சொன்ன மாதிரி பம்பா. ஸோ நீர்நிலைகளில் வந்து தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் பார்க்கும்போது சில மூடநம்பிக்கையான இது மாதிரி விஷயங்களும் செஞ்சுறாங்க, துணியை போட்டுறாங்க. அது போன்ற விஷயங்கள்னால நீர்நிலை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது இந்த இடங்களில் பொதுமக்கள் புழங்கும் போது அந்த பிரச்சனை, அதாவது அந்த துணி போட்டுறது, அது மாதிரி பல்வேறு உணவு பொருட்களை போட்டு விடுவது, ஸோ இதனால் ஏற்படுற அந்த ஹைஜீனிக் இல்லாத பொருட்களால் நம்மளால் பல நோய்களுக்கு உள்ளாகிறோம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்ல இது கண்டிப்பா சார். நமக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம குற்றாலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து ஃபால்ஸ்ல வந்து அவங்க வந்து கிளியரா போட்டிருப்பாங்க, அந்த யூஸ் பண்ண அந்த சோப்பு அந்த இதெல்லாம் எல்லாமே போடாதீங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த ஃபால்ஸுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்தீங்கனாலே அவ்வளோ வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டாமினேஷன். அந்த தண்ணி எங்க வரைக்கும் போகுதுன்னா உங்களுக்கு தென்காசி வரைக்கும் அங்க போகும்.
அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த விவசாயத்துக்கோ சரி எல்லாத்துக்குமே அது யூஸ். ஸோ இங்க நம்ம கண்டாமினேட் பண்றது உங்களுக்கு அதோட எஃபெக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளியும் வந்து உங்களுக்கு அதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும். வந்து சோப்பு இந்த மாதிரி வந்து நிறைய நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சார், ஒரு துணியா இருக்கட்டும் இல்ல எதா இருக்கட்டும், அவங்க எடுத்து போட போட அந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னன்ட் கண்டிப்பா ஆகதான் செய்யும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலே அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு நார்மலாவே வந்து இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம பேசுறது, ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம வீட்ல மழை பெஞ்சு ஒரு தண்ணி இதுனாலே அதுல இருந்து காலரா, மலேரியா இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும்போது, இவ்வளவு பெரிய தண்ணி வந்து உங்களுக்கு சேமிச்சு அது வந்து உங்களுக்கு நாளடைவுல இருந்துருச்சுன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரதான் சார் செய்யும். இது நார்மலா எல்லாத்துலயுமே வருது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்ன்றதுனால அது அப்பப்ப நம்ம வந்து மறந்துடுறோம். அப்போ ஒரு வாரம் அதனால கஷ்டப்படுறோம். அப்படியே வந்து அத மறந்துடுறோம். 2019ல நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பெஸ்ட் வாட்டர் மேனேஜ்மென்ட் அவார்டு வாங்கினோம். இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற கரண்ட் இதுல நம்ம வந்து 3வது இடத்துல இருக்கோம். சோ அதனால வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அத வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மென்ட் அதாவது சின்ன லெவலா இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய இதா இருந்தாலும் அது வந்து ஒரு மேனேஜ்மென்ட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி, இப்ப நீங்க கேரளா சைடுலாம் போனீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ சரி எதுவுமே வந்து இது பண்ணீங்கன்னா உங்க கூட வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டோ யாரா இருந்தாலும் உடனே ஃபைன், ஸ்பாட் ஃபைன். சோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட்ட நம்ம இங்க பண்ணா இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நம்ம வந்து காப்பாத்திக்கலாம். டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன மாரி அந்த நானும் கேட்ட மாரி, இந்த தனியார் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயோ, இல்ல வந்து தனியார் நீச்சல் குளங்களோ, அது வந்து பெரிய அளவுல வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஏன்னா, அ பொதுமக்கள் அதுக்கான தொகையை செலுத்துகிறார்கள். அங்க போறாங்க. ஸோ, அதுக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான அந்த பியூரிஃபைடு வாட்டரா அத குடுத்துர்றாங்க. அது பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா, அரசு நீச்சல் குளங்கள், இப்ப பார்த்தீங்கன்னா மெரினா போன்ற இடங்கள்லாம் வந்து அரசு நீச்சல் குளங்கள் இருக்கு. அந்த மாரி அந்த அரசு நீச்சல் குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இருக்கும் அந்த நீச்சல் குளம். ஸோ, அது மாரி நீச்சல் குளங்கள்ல வந்து இது மாரி விஷயங்கள அவங்களால ட்ரை பண்ண முடியுமா? இது மாரி விஷயங்கள வந்து அவங்க பிரிவென்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த கூட்டத்தில வந்து இது மாரி நோய்கள் பரவக்கூடிய அபாயம் அதிகமா இருக்கும். ஸோ, அரசு வந்து வழக்கமா நம்ம பல்வேறு விஷயங்கள் வந்து அரசு மருத்துவமனையோ சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பாங்க சில விஷயங்கள்ல. ஸோ, இது போன்ற நீச்சல் குளங்கள்லயும் வந்து அந்த அரசு நிர்வாகிகள், அங்க இருக்கிற ஊழியர்கள்லாம் இந்த அட்டவணைப்படி செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி. இது வந்து என்னன்னா, இப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இப்ப நமக்கு நமக்கு தெரிஞ்ச உடனே வந்து ஒரே நீச்சல் குளம் வந்து நமக்கு மெரினா மட்டும் தான் வந்து நம்ம இருக்கிறதுலே பெருசா இருக்குன்ற மாரி ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து அடுத்தடுத்த ஏரியாங்கள்ல இருந்து நம்ம வந்து அப்பனா தான் வந்து இங்க வந்து ஒரே இடத்துல வந்து இவ்ளோ ஜாம் பேக் கிரவுட் வந்து உங்களுக்கு வந்து வராது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது என்னைக்கு இருந்தாலுமே வந்து நீங்க அங்க நீங்க சொல்ற மாரி சண்டேலாம் போனீங்கன்னா, உள்ள தண்ணிக்குள்ள நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அதுக்கு உள்ளே இடம் இருக்காது. வெளியவும் அத்தன பேர் வந்து வெளிய நின்னுட்டுருப்பாங்க. இந்த மாரி உள்ள இறங்காம இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். சோ இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பிரிகாஷன்னா நம்ம வந்து ஒண்ணு வந்து நம்ம சொன்ன மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா தான் நம்ம வந்து அலோவ் பண்ணணும். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். இவ்வளவு பேர் தான் அட் அ டைம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அத வந்து மறுபடியும் குளோரினேஷன் பண்ணி ஃபுல்லா வந்து வாட்டர் ரீட்ரீட்மென்ட் பண்ணணும். பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாரி தான் நம்ம இத கொண்டு போணுமே தவிர, இதுக்கு வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, ஒரு ஒரு ஏரியால எவ்வளவோ கிரவுண்ட் கவர்மெண்ட்டோட பார்க் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாரி வந்து யூத்துங்கள நம்ம என்கரேஜ் பண்ற மாரி ஸ்விம்மிங் பூல் அந்த மாரி இத கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த மாரி ஒரு இடத்துல கிரவுட் ஏறுறத நம்ம கம்மி பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர். இப்ப ராமன் சார், இது பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாரி இந்த குற்றாலம் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. என்ன பாங்கன்னா, பலரும் பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபால்ஸ் இருக்கு அப்டின்னா, பலரும் என்ன பண்ணிடுறாங்க, குறுக்கு வழிலாம் புகுந்து மேல போயிட்டு நாங்க வந்து குத்தாலம் 36 இடத்துலயே போய் குளிக்க போறோம்னு சொல்லி, நெறைய பேர் போயிட்டு அங்க பல மரணங்கள், அந்த நீர் சுழற்சியில மரணம் ஏற்படுறது. அது இல்லாம அங்க வந்து பல தவறான செயல்பாடுகள் செய்து, அந்த உடைகள், அப்புறம் வந்து அதேபோல வந்து அங்கேயே வந்து இயற்கை உபாதைகள்லாம் கழிப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. ஸோ, அந்த தண்ணீர் தான் இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த தண்ணீர் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை. ஒரு சுத்தமான தண்ணீர் நாங்க குடிக்க போறோம், ஒரு மூலிகை தண்ணீர் நிறைந்த இடத்துல குளிக்க போறோம்னு சொல்லி நினைக்க மக்களுக்கு பல இடங்கள்ல ஏமாற்றமா தான் இருக்கிறது. ஸோ, இது போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில இளைஞர்கள், பொதுமக்கள் செய்யக்கூடிய தவறு பல்லாயிரக்கணக்கான மக்கள பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ, இது மாரி நிகழ்வு எப்படி பண்ணலான்றீங்க? சொன்ன கதை. அதாவது எம்ஜிஆர் ஒரு படத்துல குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதுன்னு. இந்த அருவிகளில் குளிக்கிற காரணம் என்ன? மலையில் உள்ள மூலிகைகள் அந்த தண்ணீர் பட்டு அதன் வழியாக அந்த சாறுகள் இது பண்ணும்போது அதுவும் நம்ம குளிக்கும்போது உடம்புல உள்ள வேதிகள் எல்லாமே போகுதுன்னு உள்ள நிலைப்பாடு. அதனால தான் அன்னைக்கு ராஜாக்கள் காலத்திலேருந்து எல்லாமே வந்து நதிகளையும் அந்த தண்ணீர்களையும் தெய்வங்களாக ஒரு நிலைச்சு தான் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ராஜாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்களா, குளங்கள் அவங்க தான் ராஜாக்கள் காலத்துல இந்த குளங்கள் வந்தது. அப்புறம் வந்து சலவை தொழிலாளிகளும் தனியா, அங்க வந்து யாரும் குளிக்க மாட்டாங்க.
சலவை தொழிலாளிக்குன்னு தனியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அவங்களுக்கு துணி காய போடுறது, வாஷ் பண்ணுறது, அதுக்கு தலைவிக்கான அந்த டேங்க்லாம் கட்டி அவங்க இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு இடங்கள் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அந்த இது இன்றைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் வந்திருந்தாலும், ஆனால் நிறைய இடங்களில் வந்து அவங்கள அந்த அந்த சலவை தொழிலுக்கான குளங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்களும் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பெருசுமாலும் குளிக்க மாட்டாங்க. குளியல் இது பண்ணது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய குளங்களிலும் அங்கே தான் ஆடு மாடு கோழிகளை அந்த ஆடு மாடுகளை வந்து குளிப்பாட்ட இப்படி நிலைப்பாடு இருக்குது. இப்போ வந்து குற்றாலம்னால எல்லாருக்கும் நீர்வீழ்ச்சி அங்கே குளிக்கணும்ல நிலைப்பாடு எல்லாரும் போட்டாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, போர்டு என்ன பண்ணாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி போர்டு என்ன பண்ணுன்னா, ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணாதீங்க, என்ன குளியல் ஓகே. அதே போல் நிறைய இப்போ குளங்களில் நீங்கள் ஆலயங்களில் உள்ள தெப்ப குளங்கள் இருக்கலாம், நிறைய திருக்கோயில்களில் உள்ள தெப்ப குளங்களிலும் போட்டிருப்பாங்க, ஷாம்பு பயன்படுத்தாதீங்க, சோப்பு பயன்படுத்தாதீங்க. காரணம் வந்து இந்த மாதிரி அது நம்ம குளிக்கும் போது அழுக்குகள்லாம் மிக்ஸ் ஆகி, ஏற்கனவே சோப்பு வந்து கெமிக்கல், அப்போ நம்ம குளிக்கும் போது அழுக்கு இந்த கெமிக்கலாக போய் தண்ணிக்குள்ளே தண்ணி கெட்டு போகும். தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக பாசி படந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சில நிறைய தெப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்க முடியாத, கை கூட வைக்க முடியாது, அவ்வளோ அழுக்கு நாத்தங்கள் பண்ண அவ்வளோ ஸ்மெல்லிங் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களோட ஃபில்ட்ரேஷன் பண்ணி அரசாங்கம் வந்து குளோரின் பவுடர், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு டெவலப் பண்ணலாம் வந்து. ஸோ அதனால் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இது வந்து அரசாங்கம் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்குது. கண்டிப்பாக இது வந்து உள்ளாட்சித்துறை சம்பந்தமாக, சுகாதாரத்துறை சம்பந்தமாக எல்லா ஆறு ஏரி குளங்களும், திருக்கோயில், இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான தெப்பக்குளங்கிறது எல்லா தெப்பங்களிலும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் அந்த தெப்பக்குளத்தை யாரும் புள்ள போகிற கிடையாது, எல்லாமே பூட்டி தான் அதை போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மீன் கிடக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா மீன் செத்து மதக்கும். காரணம் அதனுடைய சரியான பராமரிப்பு கிடையாது, ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் வந்து என்னென்னா மக்களும் அதனால் என்ன பண்ணால் வீட்டிலேருந்து குளிச்சுக்கிட்டு அப்படியே போயிடறாங்க. ஆனால் இது வந்து காரணம் வந்து இயற்கையினுடைய ஒரு நிலைப்பாடு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நாம் யாரும் போகல, 2 வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்டு போனான் மலைக்கு மேலே, நம்ம எப்படியாவதுப்பா திருப்பதி நம்ம போகிறோம், வாகன வழியாகட்டும் போகிறோம், சிலவங்க நடந்து போகிறாங்க. அப்போ நடந்து போகிறவங்க என்ன பண்ண, ரெகுலராக ரெகுலராக போகிறவங்க தான் ரெகுலராக அந்த வழியாக போவாங்க. அந்த தடத்தில் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இதை விட இன்னொரு மலை இருக்குது, அங்கே யாரும் போக மாட்டாங்க, நம்ம போய் அங்கே போகலான்னு சொல்லும்போது அது சொல்லுவாங்க. அது மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் போன்ற அந்த சுற்றுலா பயணிகளில் இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொடைக்கானலில் அந்த ஏரி லேக் இருக்குது பார்த்தீங்களா, கொடைக்கானல் லேக்கில்லையே அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அந்த 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 அது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க, தண்ணியை சுத்தப்படுத்துகிறாங்க. ஏன் சுத்தப்படுத்துகிறாங்கன்னா, அந்த கொடைக்கானல் லேக்கில் வந்து நீங்கள் ஒரு வாரம் சுத்தப்படுத்தாவிட்டால் தண்ணி அங்கே படகு சவாரியே பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்மெல் கொடுக்கும். காரணம் என்னென்னா, அதில் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 25% வேஸ்டேஜ் வாட்டர் அங்கே தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு தெரியும் அவங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மதகு மாதிரி வச்சு ஃபில்டர்ஸ் பண்ணி தண்ணி இல்லாட்டா நிற்க முடியாது. நீங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்களா அந்த நீங்கள் நிறைய லேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல ஸ்மெல் எடுக்கும் பார்த்தீங்களா. ஆமாம், அது காரணம் இதெல்லாம் வந்து அவேர்னஸ் இல்லாதனால, ஃபில்டர்ஸ் பண்ணாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கனால இது மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் தானே, வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள். காரணம் கேரளாவில் வந்திருக்குது, இது நமக்கும் கேரளா பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சுகாதாரத்துறை ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க. எப்படி மாஸ்க் போடுன்னு சொல்கிறாங்களோ, எப்படி நீங்கள் வந்து நம்ம திடீர்னு ஒரு சீசன் பறவை காய்ச்சல் வருது, கொரோனா காலத்தில் திடீர்னு டெங்கு காய்ச்சல், சிக்கன் ஃப்ளூயர் வருது, இப்போ மழை நல்லா பெஞ்சுன்னா அடுத்த ஜனங்களுக்கு மக்கள் பத்தில் ஒரு ஃபீவர், வைரஸ் ஃபீவர் வந்துடுது. இன்னைக்கு இவ்வளோ வைரஸ் ஃபீவர்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 நாள் ஆரம்பிக்கிறோம். 15 நாள் குறைஞ்சி இன்னைக்கு ஒரு வைரஸ் ஃபீவர் வந்தாலே அந்த குடும்பத்தில் எல்லாரையும் ஒரு ஆட்டி படைச்சிட்டு அந்த குடும்பத்தில் வலிக்காக்கிட்டு தான் போகுது. அது அப்புறம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல சுகாதாரத்துறை கேரளாவில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்து தமிழ்நாடு மக்களுக்கும் அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு, இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இது வந்து இந்த உள்ளாட்சித்துறை அமைப்பும் சுகாதாரத்துறை டிபிஹெச்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் இதனால இந்த தினமலர் உரைகள் நிகழ்ச்சி இதன் மூலம் பார்க்கும்போது இன்னும் நம்ம நல்ல தெளிவுரை கொடுத்ததால இது மக்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக ஒரு நிலைப்பாடு விழிப்புணர்வாக இருக்கும். டாக்டர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே சாயப்பட்டறைகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அங்கே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு, நொய்யல் ஆறு போன்ற ஆறுகள்லாம் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, அங்கே அப்படியே நுர பொங்கினே இருக்கும். அந்த நொய்யல் ஆறில் அப்படியே பொங்கிட்டு இருக்கும். பொதுமக்கள் சிலரும் அதை தாண்டி குளிக்கிறாங்க. பட் அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே வந்துடுது. பட் பொதுமக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இன்னும் குளித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ பொதுமக்கள் இதே போல் அரசு கொடுக்கக்கூடிய சட்டங்களையோ அதையே மதிக்காமல் அவங்களும் குளிக்க தான் செய்வாங்க. ஸோ அதை பெரிய அளவில் பொதுமக்களும் சேர்ந்துருக்காது. ஸோ இது போன்ற பிரச்சனையை தவிர்க்க என்ன செய்யலாம் டாக்டர்?
சரி, இது வந்துட்டு ஆக்சுவலா வந்து இத வந்து ஒரு சீரியஸ் இதா தான் நம்ம வந்து மேபி நம்ம வந்து சிட்டில வந்து நம்ம பார்க்காம வந்து அவுட்டர் நம்ம நீங்க சொன்ன மாரி வந்து திருப்பூர் வெளியலாம் வந்து தான் மக்கள் வந்து இப்ப நொர ஒரு சைட்ல வந்தாலும் இவங்க இன்னொரு சைட்ல குளிச்சிட்டு இருக்கிறது. இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அந்த கோவிட்ல நம்ம பண்ண மாரி இந்த ஏரியாங்க எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு லாக்டவுன் மாரி நம்ம போட்டு, இவங்கள அங்க இருந்து வந்து நம்ம இந்த டிசீஸ்க்குள்ள வர விடாம வந்து காப்பாத்துறது தான் வந்து ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா இத தாண்டி வந்து இதுக்கு மேல வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இது வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு வேக்சினோ இல்ல வந்து அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம உள்ள போகாம இருக்கிறதுக்கு மக்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம விழிப்புணர்வு வந்து நம்ம லைக் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏரியா ஊர் மக்கள கூப்பிட்டு பேசுறது, பிளஸ் வந்து ஒரு டிவில ஆட் குடுக்குறது. இதோட டேஞ்சரஸ பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் வெளிய வெளிய வந்து இப்ப நம்ம வந்து நார்மலா வந்து மக்கள்ட்ட வந்து நீங்க அந்த இடத்துல குளிக்காதீங்க அப்படின்னு சொன்னா வந்து பாதி பேர் கேட்பாங்க, பாதி பேர் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா அதோட எஃபெக்ட் என்ன? அதனால என்னென்ன கஷ்டப்படுவாங்க? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா வந்து மக்கள்ட்ட வந்து சொன்னா, கண்டிப்பா அதுல வந்து நெறைய பேர் வந்து அத புரிஞ்சுகிட்டு, அந்த சைடு போறத வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரின்ற மாரி தான் வந்து மக்களுக்கும் இருக்கணும். இன்னொன்னு இதுக்கான சுத்திகரிப்போ, இல்லாட்டி வந்து இதோட கன்டாமினேஷன் என்னது? என்ன பாதிப்புனால இந்த வாட்டர் இப்படி இதாகுதுன்றத சேஞ்ச் பண்ணிட்டு, அடுத்தது இதுலருந்து சீக்கிரமா இதுலருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். டாக்டர் இது மாரி ஒருவேளை இது மாரி நோய்கள் வந்துச்சுன்னா, அதுக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து சிம்ப்டம்ஸ் இருக்கும்? அதுக்கு என்ன அதுக்கான மருந்துகள் ஏதாவது இருக்கா? உடனடியாக எடுக்கக்கூடிய அந்த தற்காலிகமாக எடுத்து மருத்துவமனை போறதுக்குள்ள ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டு அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, இல்ல பெரிய அளவுல பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஏதாவது மருத்துவ குறிப்புகள் ஏதாவது இருக்கா? சார், இதுல வந்து என் கூட இப்ப இருந்த மத்த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுங்க அவங்க கிட்டலாம் நான் வந்து இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்க வந்து இத கண்டிப்பா நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கான சிம்ப்டம்ஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து வேற விதமான வந்து ஒரு சிம்ப்டம்ஸ குடுக்கும். லைக் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நார்மலா வந்து ஒரு ஃபீவர்லேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் பாக்டீரியாலருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நேரா நரம்பு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் வரலாம், காஃப் இன்னொன்னு வந்து ஒரு மாரி சோர்வுகள். பயங்கரமான சோர்வா இருப்பாங்க. அவங்க அதே மாரி வந்து ஒரு ஒரு விதமான கன்ஃப்யூஷனு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சிம்ப்டம்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, உடனே வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயி அவங்களோட இத வந்து செக் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இதுக்கான இதுவும் இருக்கு. நெறைய கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல், நெறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னும் வந்து நம்ம லைன்ல வந்து இப்ப வந்து கவர்ன்மென்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எத்தன பேர் இந்த மாரி அட்மிட் ஆயிருக்காங்க? உங்களுக்கு பிரெயின் சம்மந்தப்பட்ட இதுல அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாஸும் கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க இப்போ குடுத்த ரீசென்ட்டான இதுல. ஸோ இதுல வந்து எத்தன பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, மெயினா எந்த ஏரியால இது வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அத பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குற்றாலத்துல ஏன்னா வந்து கேரளால இருந்து வர தண்ணி தான் உங்களுக்கு குற்றாலத்திலயும் வரும். அங்க ஃபால்ஸ்லயும். உங்களுக்கு. அங்க மழை பெஞ்சனால அங்க இருக்கிறதுல, இன்னொன்னு இந்த மாரி ரிவர் ஸ்ட்ரீம்ஸ்ல எங்கெங்க வந்து நியர்பை கேரளால இது இருக்கோ, அங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன மாரி சிம்ப்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இன்னும் தெரிஞ்சுச்சுன்னா, இது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். கொஞ்சம் கிளியரா. ஓகே டாக்டர். நன்றி டாக்டர். ராமன்ஜி இப்போ வந்து இதுக்கான நிகழ்வுகள், இதுக்கான முற்றுப்புள்ளி வைப்பது, பொதுமக்களுக்கு எப்படி அவேர்னஸ் குடுக்குறது? அப்படின்னு ஏதாவது நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ கொரோனா போன்ற காலகட்டங்கள் வரும்போது என்னன்னா, மக்களுக்கு அரசாங்கம் அவேர்னஸ் குடுக்குது. ம், தொலைக்காட்சி மூலமாகவும், நாளிதழ் மூலமாகவும் வீட்ல இருங்க, தனித்து இருங்க. நீங்க கூட்டம் கூட்டமா போகாதீங்கன்னு சொல்லும்போது மக்கள் அத கேட்கறாங்க. ம், அதை மீறி போகும்போது, உங்களுக்கு தெரியும் சமீப காலமா கடந்த இதில வந்து காவல்துறை பிடிச்சு என்னென்ன ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ம், ஸோ அதேபோல வந்து இந்த சம்பவம் வந்து மக்கள் ஒரு இந்த மாரி வரும்போது, வருமுன் காப்போம் என்பது போல, இந்த மாரி தகவல வந்தாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ உங்களுக்கு கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பூண்டு, இஞ்சி இதெல்லாம் பெப்பரு இதெல்லாம் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் கலாச்சார பண்பாடு, உணவு வகைகள் அந்த காலத்தில நம்முடைய முன்னோர்கள் எதெல்லாம் இஞ்சி, பூண்டு, அந்த மிளகு, பெப்பர் இதெல்லாம் வச்சு தான் பயன்படுத்துனாங்க. ஏன்னா, பெப்பர் என்ற ஒரு பொருள வச்சு தான் வெள்ளைக்காரன் நம்முடைய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு வந்து நாட்டே பிடிச்சிட்டு போயிட்டான்னா, அந்த பெப்பருக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு அவன் புரிஞ்சிருக்கிறான். ம். விவசாயம் பண்ணிட்டுருக்குறான் அத வந்து. ஸோ அதேபோல வந்து இந்த நிலைப்பாட்ட பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து மக்கள் தான் அரசாங்கம் வந்து இத ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது அரசாங்கம் கண்டிப்பா இதோடைய ஏற்கனவே டெங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ம். பள்ளி பிள்ளைகளை வைத்து அரசாங்க பள்ளிகளில் பதாகைகளை வளர்த்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க. ரோடுகளில், சாலைகள்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதேபோல அரசாங்கம்
எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக சுகாதாரத்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தி நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சியில் உள்ள யூனியன் பள்ளிக்கூடங்கள், கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களில் மாணவ பிள்ளைகளை பார்த்து மக்கள் மத்தியில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஆறு ஏரி குளங்களை பார்க்கும்போது பார்த்து இங்கே குளிச்சுக்கிறணும் அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுது. இன்னும் மக்களுக்கு ஈஸியாக கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய கண்டிப்பா நன்றி திரு ராமன் அவர்களே. நேயர்களே, இந்த உரைகள் நிகழ்ச்சி ஏரி குளங்கள் குளிக்க தடை, நல்ல நோக்கம்தான், நடைமுறை சாத்தியமா என்பதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கொண்டோம். தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்த மருத்துவர் குமரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் திரு ராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.